வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த 2024ஓட இயர் எண்ட் அப்புறம் வந்துட்டு மந்த் எண்ட்ல வந்து இருக்கோம். இந்த கண்டிஷன்ல இந்த 2024ல மட்டும் நமக்கு வந்து எந்தெந்த லோன் ஆப்ஸ்ல லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அதுல எவ்வளவு லோன் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் வித் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஸோ நான் வந்து நிறைய லோன்ஸ்ல அப்ளை பண்ணியிருப்பேன். அதுல எனக்கு வந்து அப்ரூவல் பண்ண லோன் ஆப்ஸ்ல எவ்வளவு லோன் அமௌண்ட் எனக்கு அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2024ல மட்டும் நான் அப்ளை பண்ண லோன்ஸ்ல எந்தெந்த லோன்ஸ்லாம் எனக்கு லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய லோன் ஆப்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைம்ல டிஃப்ரெண்டான கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வீடியோட லென்த் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனால எந்தெந்த லோன் ஆப்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ்ல இப்போ லாஸ்டா இந்த நவம்பர்ல நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணா மட்டும் தான் அதிகமா அப்ரூவ் ஆகும். இந்த டைம்ல வந்து 1 லட்சம் ரூபாய் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல நமக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு அதிகபட்சமான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மாசம், அதாவது 1 வருஷம் வரைக்கும் நமக்கு டைமிங் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபட்டாக் பே. ஸோ அப்ளிகேஷனோட லிங்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபட்டாக் பேல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து வாங்க முடியும். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 6,000 ரூபாய் லோன் வந்து வாங்கியிருக்கு. அதை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணதுமே நமக்கு 7,000 ரூபாய் வந்து அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான லிமிட் தான் வந்து இது. ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணாலும் இந்த 7,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட்டட் ஆகும். பட் ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 30 டேஸ் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால நான் இதை வந்து அப்ளை பண்ணாம அப்படியே வந்து வச்சிருக்கிறேன். அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஆப். ஸோ இந்த ரிங் ஆப்பை பொறுத்தவரையிலும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் நமக்கு லாஸ்ட் டைம் இப்போ இந்த டிசம்பர்ல அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 75,000 ரூபாய் வரைக்கும் தான் நமக்கு அப்ரூவ் ஆயிருந்து. பட் இந்த 2024ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,75,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபைனலா அப்ரூவ் பண்ணி நமக்கு வந்து கிரெடிட்டடான அமௌண்ட் மட்டும் 69,690 ரூபாய் வந்து நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச். ஸோ பிரான்ச்சை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா 100% லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 20,000 ரூபாய் எனக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12,000 அவ்வளவுதான் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த டைம்ல நான் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 20,000 ரூபாய் வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அதுவும் லோ சிபில் ஸ்கோர்ல ஒரு லோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரான்ச் இல்ல ட்ரூ பேலன்ஸ் வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீப். ஸோ ஃபீப் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல நம்ம வந்து இந்த டிசம்பர்ல 2024 டிசம்பர்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 68,000 ரூபாய் வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமா 30,000 ரூபாய் வரைக்கும் தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க இந்த 2024ல. இந்த லாஸ்ட் மந்த்ல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 68,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயும் லோன் வாங்கலாம், வித் இன்கம் ப்ரூஃப்லயும் லோன் வாங்கலாம். வித் இன்கம் ப்ரூஃப்ல லோன் வாங்கும்போது அதிகமான லோன் லிமிட் வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் இதுலயும் உங்களால லோன் வாங்க முடியும். அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட். ஸோ பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர்ல நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 40,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 40,000 ரூபாய் லோனை எனக்கு அப்ரூவ் பண்ண அந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மணிவியூ அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நமக்கு அதிகபட்சமா 40,000 ரூபாய் வரைக்கும் இதுல வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பிளேட். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இந்த ஒரு டிசம்பர்ல தான் ஸ்டார்டிங்ல ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 17,300 ரூபாய் நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்காமே நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருந்த ஒரு ஒன் ஆஃப் த லோன் அமௌண்ட் தான். ஸோ ஆப்ஸோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்த ஒரு லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌ கிரெடிட். ஸோ இந்த ஒரு க்ரௌ கிரெடிட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே நோ பே லேட்டர், இந்த 2 விதமான ஆப்ஷனுமே ஒரே ஆப்ஸில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இந்த ஒரு லோன் ஆப்ஸில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு லோன் அப்ரூவ் ஆகலை. மற்றபடி வந்து பே நோ பே லேட்டர் வந்து எனக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க பே நோ பே லேட்டரில். அதில் நான் வந்து அப்ளை பண்ணும்போது வித் இன்கம் ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு 45,000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணும்போது எனக்கு 70,000 ரூபாய் வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லோன் ஆப்ஸில் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோனும் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே வந்து வாங்க முடியும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதையும் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம். ஸோ பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான லோன் ஆப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு பூனம்பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி ஃபினான்சியல் பார்ட்னராக இருக்கும்போது நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்ரூவ் ஆயிருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் 3 லட்சம் ரூபாய் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் வந்து பூனம்பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து ஃபினான்சியல் பார்ட்னராக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ ஃபின்கார்ப் அப்படிங்கிற கம்பெனி வரும்போது எனக்கு 2,80,000 ரூபாய் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த டைம் லாஸ்ட்டாக நான் இப்போ வந்து அப்ளை பண்ணும்போது, அதாவது நவம்பரில் அப்ளை பண்ணும்போது ஃபீப் அப்படிங்கிற ஒரு லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைஅப்பில் இருந்தாங்க. அதாவது அந்த கம்பெனியில் எனக்கு அப்ரூவ் ஆகும்போது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தோம்ல அதே 68,000 ரூபாய் லோன் வந்து எனக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரை, அதாவது பேடிஎம்மை பொறுத்தவரையிலும் நீங்கள் சேலரிட் அப்படின்னா மட்டும்தான் அப்ரூவ் ஆகுது. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயின்னு போட்டால் ஒரு சில டைம் தான் அப்ரூவ் ஆகுது. மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் ஆகுது. நான் செல்ஃப் எம்ப்ளாயின்னு போட்ட டைமில் எனக்கு ரிஜெக்டட் ஆயிருக்கு. அதே மாதிரி சேலரிட்னு போகிற டைமில் மோஸ்ட்லி எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லோ இன்ட்ரெஸ்ட் லோ ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெசிபே அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நேமில் வந்துட்டு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நமக்கு எவ்வளோ லோன் அப்ரூவ் ஆயிருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து 70,000 ரூபாய் எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு 70,000 ரூபாய் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக 18 மாதம் வரைக்கும் டைமிங்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே ஈஸியாக லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. நம்ம ஈஸியாக லோனும் வந்து எடுத்துக்கவும் முடியும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி லெசிபேல பே நோ பே லேட்டர் ஆப்ஷன் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுனி அப்படிங்கிற ஒரு பே நோ பே லேட்டர் அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக வந்து 5,000 வரைக்கும் நமக்கு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த 5,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் டைமிங்கை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கலாம். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து கேட்கல. ஸோ இன்கம் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் எனக்கு அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அகைன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி ப்ராசஸ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு ஆஃபர் பண்ணது வெறும் 5,000 மட்டும் தான் நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல லோன் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒரு லோன் ஆப்ஸையும் நீங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேமி இந்தியா. ஸோ பேமி இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 5 லேக் வரைக்கும் உங்களால லோன் வந்து வாங்க முடியும். ஸோ இதுல நான் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல தான் எனக்கு இந்த லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த லோனுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மந்த் வரைக்கும் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ரீபேமெண்ட் செட்டப் மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும், ஈஸியா இதுலயும் வந்து லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் மகேந்திரா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேடே பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் தான் டைமிங் வந்து கொடுப்பாங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேலரியில 50% அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லோனா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல நமக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 31,200 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமான அமௌண்ட் அப்ரூவ் ஆயிருந்து. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 45,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இல்லைன்னா கூட நம்ம வந்து இந்த ஒரு கோட்டாக் பேங்கோட ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து நோ காஸ்ட் இஎம்ஐல நம்மளால பொருள் வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கான கிரெடிட் லிமிட்டுமே நமக்கு வந்து இந்த ஒரு கோட்டாக் பேங்க்ல வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க.
அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் காயின். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து இந்த ஒரு டிசம்பரில் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து லோன் வந்து எலிஜிபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 30,000 ரூபாய் லோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே எனக்கு வந்து இந்த லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சில டைமில் வந்து ஆஃபர் கோடு வந்து கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் கோடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்க கொஞ்சம் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கவுண்ட்டும் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான லோன் ஆப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஆப்ஸோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான லோன் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணீங்கன்னா அதிகமான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணிவியூ லோன். ஸோ மணிவியூ லோன் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வித் இன்கம் ப்ரூஃப், இன்னொன்று வித்தவுட் இன்கம் ப்ரூஃப். வித் இன்கம் ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான லோன் அமௌண்ட் அபோவ் லேக்கில் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் பிலோ 1 லேக்குக்கு கீழே நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே அப்ளை பண்ணலாம். நமக்கு இதில் எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த லோன் ஆப்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணும்போது வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் எனக்கு அப்ரூவ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75,000. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்கம் ப்ரூஃபை வந்து அப்லோட் வந்து பண்ணோம் அப்படின்னா மேபி நமக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்களே தவிர இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கல கன்ஃபார்மாக. ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிவியூ லோன் தான். ஸோ இதுலையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது லோன் ஆப்ஸ் கிடையாது. இண்டஸ்இண்ட் பேங்கோட இண்டி அப்படிங்கிற ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்ல வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2024 இந்த டைம்ல தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம எப்போ வேணாலும் லோனாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேமில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே நமக்கு இந்த கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம இதை லோனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வித்ட்ராவும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான லோன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இன்னைக்கு ரேஞ்சில் இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இனிஷியல் ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 டெபாசிட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ 5,000 டெபாசிட் பண்ணால் மட்டும் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபிக்யூ பொறுத்தவரையிலும் 2024 நமக்கு 2-3 டைம் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறி தான் அப்ரூவ் ஆச்சுது. அதில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் வரைக்கும் தான் எனக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த 1 லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92,930 ரூபாய் வரைக்கும் வந்து கிரெடிட்டட் ஆகும். இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ மொபிக்யூ அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் உங்களால் லோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோரும் லோ என்கொயரியும் வந்து இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களும் இதில் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைரா. ஸோ நைரா அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்ளை பண்ணி வீடியோ போடுறதுக்காக ரெடி பண்ணேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணலை. ஸோ அடுத்த வீடியோ இதை தான் வந்து மேக் பண்ணணும். ஸோ இதில் வந்து ரீசெண்டாக நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃபை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்ட் ஓடிபி மூலமா வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. எனக்கு அதிகமான கிரெடிட் லிமிட் இருந்துமே எனக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக இந்த 2024 டிசம்பர் 19ஆம் தேதி நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு சேலரி பர்சன் அப்படின்னா நீங்களும் தாராளமாக இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான லோன் ஆப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நேவியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2023 தான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த டைம் மட்டும் தான் எனக்கு அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024 இந்த டிசம்பர் 19ஆம் தேதி தான் லான்ச் ஆச்சுது. ஸோ அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து இது ரிஜெக்டட் தான் ஆச்சுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரெட் அப்படின்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது. ஸோ இன்கிரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2024 அப்ளை பண்ணலை. 2023 அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் அப்ளை பண்ணும்போது அதுலேயுமே எனக்கு ரிஜெக்டட் தான். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, நீங்கள் மட்டும் அப்ளை
அப்ளை பண்ணா எல்லா லோன் ஆப்ஸ்லயுமே ஈஸியா லோன் வந்து அப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் வந்து அப்ரூவ் ஆகாது. நான் வந்து அப்ளை பண்றதுல நிறைய லோன் ஆப்ஸ் ரிஜெக்டட் தான் ஆகும். ரிஜெக்டட் ஆகுறத மோஸ்ட்லி வந்து நான் வந்து காட்ட மாட்டேன். எனக்கு அப்ரூவ்ட் ஆன லோன் ஆப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நிறைய டைம் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது லோனுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணியிருப்பேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து ரிஜெக்டட் ஆகதான் செய்யும். உங்களை விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் என்கொயரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். லாஸ்ட் 3 மந்த்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வந்து எனக்கு கிரெடிட் என்கொயரி வந்துடும். கிரெடிட் என்கொயரி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு என்கொயரி நம்மளோட பேன் கார்டு மேலே வரும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல குறைஞ்சது ஒரு 6க்கு மேல வந்துருச்சு அப்படின்னாலே லோன் அப்ரூவ் ஆகாது. எனக்கு ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 20க்கு மேல கூட எனக்கு வந்து வரும். ஸோ 3 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு 100, 110 வரைக்கும் எனக்கு கிரெடிட் என்கொயரி வந்து வந்திருக்குது. இந்த மாதிரி அதிகமான கிரெடிட் என்கொயரி இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கிரெடிட் என்கொயரி வந்து 1ஓ 2ஓ தான் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து தைரியமா கிரெடிட் கார்டுக்கோ லோனுக்கோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்த ஒரு லோன் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதுல வந்து நான் அப்ளை பண்ணும்போது லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் எனக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல தான். பட் இதுல வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல லோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது போட்டிருக்கணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்ல நான் வந்து ஷேர் வந்து வாங்கி இந்த மாதிரி வந்து நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ரீசனால கூட எனக்கு வந்து அப்ரூவ் ஆகலாம். அதிகபட்சமா 1,50,000 ரூபாய் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எனக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இதுல டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கும் அந்த லோன் ஆப்ஷன் வந்து காமிக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்த லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இன் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி எனக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நிறைய டைம் அதை வந்து வீடியோவாகவே நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் கார்டு பேஸ் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணது. ஸோ இந்த ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி ஒரு 4 டைம் 5 டைமாவது நமக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மெயில் வந்து வரும்போது நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரொம்பவே லோயஸ்டான ப்ராசஸிங் ஃபீல நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறோம், அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி அடிக்கடி எனக்கு லோன் வந்து வாங்கணும், அதுவும் கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல. ஏன்னா கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி வாங்கக்கூடிய லோன் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எந்த ஒரு கார்டு பேஸ்ட் இல்லாம டைரக்டா பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம வாங்கக்கூடிய லோன் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் லோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டியும் சரி ப்ராசஸிங் ஃபீயும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது 14% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% மட்டும்தான் ப்ராசஸிங் ஃபீ வந்து போட்டிருந்தாங்க. மற்ற டைம்லலாம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 2%, இன்னொரு டைம் பார்க்கும்போது 1%, இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ரொம்பவே லோயஸ்ட் ப்ராசஸிங் ஃபீ வரும்போது நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ்ல நம்ம வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள்கிட்ட இது வரைக்கும் வந்து இண்டஸ்இன் பேங்கோட கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கீழே அதோட லிங்க் வேணா கொடுக்குறேன். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவில் நம்ம வந்து செப்பரேட்டா லோனுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு டைம் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டைம்ல நான் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது எனக்கு ரிஜெக்டட் தான் வந்து காமிச்சது. அதனால தான் உங்களுக்கு இதை வந்து ஷோ பண்ணல. இதுக்கு அடுத்த லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வரைக்கும் எனக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டட்ல தான் வச்சிருக்கேன். இதை வந்து இன்னும் நான் கம்ப்ளீட்டட் வந்து பண்ணல. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா நம்மளால 5 lakh வரைக்கும் லோன் வந்து வாங்க முடியும். ஸோ இதுல நான் வந்து அப்ளை பண்ணும்போது வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல வெறும் 5,000 மட்டும் எனக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ரஸ்டடான லோன் ஆப்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் பே நோ பே லேட்டர், இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த 2024ல. 2023 வரைக்கும் 10,000 சில்லறையில தான் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. 2024ல தான் வந்து பார்த்தீங்கன்னா 14,250 ரூபாயா நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு சிறந்த ஒரு பே நோ பே லேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்துக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்டான பே நோ பே லேட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸோ நீங்க இந்த ஒரு ஆப்ஸையும் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம்.
ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் பாக்கெட். ஸோ எம் பாக்கெட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சேலரிட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, 3 விதமான கேட்டகரியுமே இதில் லோன் வாங்கலாம். இதில் வந்து நான் இந்த 2024 நான் ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வரைக்கும் எனக்கு வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து யார் அப்ளை பண்ணாலுமே மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதில் வந்து ஈஸியாக லோன் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த லோன் வந்து ஒர்த்து அப்படின்னு தோணுச்சுன்னா இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 வரைக்கும் தான் இதில் வந்து லோன் வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்கு உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 எனக்கு வந்து லோன் ஆஃபர் பண்ண லோன் ஆப்ஸ் அண்ட் அதர் டீடைல். ஸோ இன்னும் நிறைய லோன் ஆப்ஸில் நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணேன். ஆனால் பர்டிகுலராக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆப்ஸில் மட்டும்தான் எனக்கு லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி எனக்கு ரிஜெக்டட் தான் ஆயிருந்து. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டீடைல் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.